ரீசனாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் சும்மா ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பரான பேஜை நான் பார்த்தேன். ரியலி ஐ எம் இம்ப்ரெஸ்ட். நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த டெஸ்க்டாப் செட்டப் இது எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த டிரான்சிஷன்ஸ் எல்லாமே உண்மையிலே அந்த கிரியேட்டர் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு ஸ்மூத்தான டிரான்சிஷன்ஸ், மெயினாக அந்த மேட்ச் கட் டிரான்சிஷன். எஸ், இன்றைக்கி நம்ம அந்த மேட்ச் கட் டிரான்சிஷனை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். டிரான்சிஷனாக என்ன அண்ட் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் மிச்சத்தை பேசலாம். ஸோ முதல்ல மேட்ச் கட் டிரான்சிஷன்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். மேட்ச் கட் டிரான்சிஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இப்போது சீன் ஏ அண்ட் சீன் பி, 2 சீன் இருக்குது. அந்த சீனில் ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த கேரக்டர் இந்த பி சீனுக்கு வரும்போது அதே பொசிஷனில் அதே இடத்துல இருக்கணும். அண்ட் அந்த பேக்ரவுண்ட் மட்டும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட டிரான்சிஷனை தான் மேட்ச் கட் டிரான்சிஷன் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நிறைய இந்த மேஜிக் எஃபெக்ட் மாதிரிப்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேஜிக் ஷாட்ஸ் எல்லாமே நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரிப்பட்ட டிரான்சிஷனில் தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ரொம்பவே க்ரியேட்டிவான ஒரு எஃபெக்ட் தான் இது. ஸோ இது வந்து நம்ம எடிட்டிங்கில் எப்படி இதை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அண்ட் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், இதை எப்படி ஷூட் பண்ணுறது அப்படின்றது தான். பிகாஸ் இதை வந்து நம்ம எடிட்டிங்கில் எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறைய பேர் எடிட்டர்ஸாக இருப்பீங்க. கட் பண்ணுறது, மாஸ்க் பண்ணுறது, விஎஃப்எக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் அந்த பேர்டனை நம்ம எடுத்துக்காமல் எப்படி ஒரே ஒரு கட்டில் இந்த மாதிரி எஃபெக்டை எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் தான், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். 3 முக்கியமான விஷயத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அது என்னெல்லாம் அப்படின்னா, கேமராவை ட்ரைபாடில் தான் நீங்கள் ஷூட் பண்ணணும். பிகாஸ் இப்போது நான் சொன்ன மாதிரி அதே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அந்த கேரக்டரோ இல்லை அப்படின்னா அந்த பேக்ரவுண்டோ மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த சீன் வந்து சீம்லெஸ்ஸாக டிரான்சிஷன் ஆகாது. அந்த இடத்துல சின்னதாக ஒரு மூமெண்ட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் எடிட்டிங்கில் ரொம்ப நேரம் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம கேமராவை ஒரு பொசிஷனில் அதை ப்ளேஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ கேமராவை ட்ரைபாடில் வச்சு எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லைட்டிங். இப்போ நீங்கள் அவுட்டோர் ஷூட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் டைம் எடுக்கிறீங்கன்னு வைங்க, 5 o'clock ஷூட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் அது வந்து கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரு 6-6:30 உங்களுக்கு வந்து லைட்டிங் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? மேபி இப்போ நீங்கள் ஸ்டுடியோக்குள்ளே எடுக்கிறதா இருந்தாலுமே ஒருவேளை நீங்கள் லைட்டை தெரியாமல் மாற்றிட்டீங்க அப்படின்னா டோட்டல் வேஸ்ட் ஆயிரும். அந்த சீனை நீங்கள் யூஸே பண்ண முடியாது. அண்ட் பிகாஸ் நம்ம வந்து எடிட்டிங்கில் லைட்டிங்லாம் உட்காந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ கேமராவை நீங்கள் ட்ரைபாடில் வச்சுக்கோங்க, முதல் விஷயம். அண்ட் 2வது விஷயம், லைட்டிங் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ ஒரு சீன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதில் நான் உங்களுக்கு இன்னொரு சின்ன டிப் தரேன். ஒரே ஷாட்டில் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஷாட், கேமரா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது அந்த மாதிரி வேண்டாம். மேபி ஆக்சிடென்டலாக நீங்கள் வந்து அந்த செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் எந்த ஒரு இதுவுமே வேண்டாம். ஒரு தடவை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சீனை நீங்கள் அப்படியே அதுலேயே வந்து ஆக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். பேக் டு தி தேர்ட் டாபிக். இப்போ நீங்கள் வந்து சீனை எடுக்கிறீங்க, ஒரே ஷாட்டில் எடுக்கிறீங்க. ஸோ அந்த கை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நானுமே சிங்கிள் ஷாட்டில் தான் எடுத்தேன். ஸோ அதில் வந்து நான் கையை வந்து மூவ் பண்ணிவிட்டு, அதாவது கையில் இருக்கிற ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு நான் வந்து என்னுடைய கையில் ஹெட்ஃபோனை வைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த சீன் டிரான்சிஷனை வந்துட்டு, அதாவது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டிரான்சிஷன் ஆகிறத நான் அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் நான் என்னோட வியூ பாயிண்டில் நான் பார்த்துட்ருக்கேன். அது அதே இடத்துல என் கை வந்து இருக்குது. அந்த ரூல் ஆஃப் தேர்ட் வச்சு, அந்த ரூலர் வச்சு நான் பார்த்துட்ருக்கேன். அதே இடத்துல என் கை ப்ளேஸ் ஆகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். அந்த வந்து சின்ன ஷாட் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் லாங்கான ஷாட் அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லாஸ்ட் ஃப்ரேம் உங்களுக்கு கேரக்டர்ஸ் எங்கே இருந்துச்சு, இல்லைனா உங்கள் கை எங்கே இருந்துச்சு அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு டாட் ஏதாவது ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்த சீனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது மூலமாக உங்களோட எடிட்டிங்கில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஒரு கட்லேயே உங்களால் இந்த டிரான்சிஷனை எடுத்துகிட்டு வர முடியும், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இது எல்லாமே
நம்ம ஆக்டிங் அண்ட் வந்து அந்த ஷார்ட் இதில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக லைக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எடிட்டிங்கில். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், கவனமாக இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் நம்ம இப்போ பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே போய் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த சீன், அதாவது இப்போ நான் எடிட் பண்ண சீனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இங்கே நிறைய கட்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். இதெல்லாம் பிகாஸ் டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு கட் மட்டும் வித் டிசால்வோட இருக்கும். ஸோ இங்கே தான் அந்த டிரான்சிஷன் நடக்குது. ஓகேங்களா, சொன்ன மாதிரி இங்கே நான் ஒரே ஒரு கட்டை மட்டும் தான் வச்சுருக்கேன், வேறு எந்த எஃபெக்ட்டுமே நான் ஆட் பண்ணல. ஸோ இதுக்காக தான் சொன்னேன், நம்ம ஷூட் பண்ணும்போது நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இந்த விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இதை வந்து நான் ஒரே ஷாட்டில் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணேன், நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அந்த ட்ரையல் அண்ட் எரரில் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம இப்போ கட் பண்ணலாம், என்ன வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணணும் கட் பண்ணும்போது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கட் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துல என்னுடைய சீன் ஏ சீன் பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இதை நம்ம எல்லோவை வச்சுக்கலாம், இது வந்து லேபிள் க்ரீன். ஓகே, க்ரீனாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, க்ரீன் அண்ட் எல்லோ. ஸோ இந்த க்ரீனில் இருக்கிற இந்த லேயரில் நீங்கள் லாஸ்ட்டு ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா, அதாவது இதுதான் அந்த லாஸ்ட்டு ஃப்ரேம், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அண்ட் அடுத்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்த நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அனிமேஷன் பண்ணும்போது ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணுவோம். கரெக்டுங்களா, இப்போ லைக் கை மூவ் ஆகுதுன்னா ஒரு இடத்துல வந்துட்டு இப்படி இருக்கும், அடுத்த இடத்துல வந்துட்டு இந்த அடுத்த ஃப்ரேமில் இந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட மூவ்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இதே இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. சீன் ஏவோட, அதாவது க்ரீன் லேயரோட எண்டு வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டெப் இந்த பக்கம் இருக்குன்னா, சீன் பி அதாவது எல்லோவோட ஸ்டார்டிங் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் மூவ் ஆகி இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த சீம்லெஸ்ஸான டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அந்த கட் தெரியாமல் அது ஸ்மூத்தான ஒரு டிரான்சிஷன் கிடைக்கும். அதை நீங்கள் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் கட் பண்ணும்போது. ஓகேங்களா, அண்ட் அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டுச்சு அந்த கட் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி டிசால்வ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலான நம்ம கிராஸ் டிசால்வ் தான், அந்த டிசால்வை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே உங்களுடைய டிரான்சிஷன் வந்து ஆட் ஆயிரும். மேட்ச் கட் டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஒருவேளை எனக்கு வந்து ப்ரோ கை லைட்டாக மூவ் ஆகிடுச்சு, அந்த இடத்துல கரெக்டாக இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல ப்ரோ, கொஞ்சம் வந்து நான் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் மாஸ்கிங் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் தாராளமாக மாஸ்கிங் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணணும்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அது ஒருத்தரோட ஸ்டைல் தான். ஸோ எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸாக பண்ணலாம். பட் இதை வந்து ஈஸியான ஒரு ப்ராசஸாக நம்ம பண்ணணும், ஒரே ஒரு கட்டில் எனக்கு வந்து இந்த டிரான்சிஷன் வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஷூட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக நீங்கள் இந்த எடிட்டிங்குள்ளே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரே ஒரு கட்டில் இந்த எடிட்டிங் நமக்கு முடிஞ்சிருச்சு. அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணது ஷார்ட்டில். ஸோ அந்த ஷார்ட் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு தடவை கூட இந்த வீடியோவை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், திருப்பி வந்து அந்த என்னென்ன லைக் டெக்னிக்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஷூட் பண்ணும்போது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுடைய ரிசல்ட்ஸை என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா ப்ரோ, நான் இப்போ தான் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய ஒர்க் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் KB.